أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والبغض بالبغض والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب عليم. ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين. فمن بدله بعدما سمعه فإنما اسمه على الذين يبدلونه إن الله سميع عليم. فمن خاف من موص جنافا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات. فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. فمن تطوع خيرا فهم خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. இதோட தமிழ் மீனிங்: நம்பிக்கையாளர்களே, கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே கொலை செய்யப்பட்டவன் சுதந்திரமானவனாயின் அவனை கொலை செய்த சுதந்திரமானவனையே, கொலை செய்யப்பட்டவன் அடிமையாயின் அவனை கொலை செய்த அந்த அடிமையே, கொலை செய்யப்பட்டவள் பெண்ணாயின் கொலை செய்த அந்த பெண்ணையே நீங்கள் கொலை செய்துவிடுங்கள். ஆயினும் பழிவாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதேனும் அக்கொலையுண்டவனுடைய சகோதரரால் மன்னிக்கப்பட்டுவிட்டால் மிக கண்ணியமான முறையில் பின்பற்றி அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும். பழிவாங்குவதற்கு பதிலாக கொலையாளி ஒரு தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்டஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு அவனை செலுத்திவிட வேண்டும். இவ்வாறு நஷ்டஈட்டை அனுமதித்திருப்பது உங்கள் இறைவனுடைய சலுகையும் அருளுமாகும். இவ்வாறு நஷ்டஈட்டை கொண்டதற்கு பின் எவரேனும் வரம்பு மீறி நஷ்டஈடு கொடுத்த கொலையாளியை துன்புறுத்தினால் அவனுக்கு மறுமையில் மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு. நவுதுபில்லாஹி மின்ஹா. அறிவாளிகளே, கொலைக்கு பழிவாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கையுண்டு. ஏனென்றால் பழிவாங்கி விடுவார்கள் என்ற பயத்தால் கொலை செய்ய கருதுபவனும் அவனால் கொலை செய்ய கருதப்பட்டவனும் தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் அல்லாஹ் தடுத்தவற்றிற்கு விலகி அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, உங்கள் எவருக்கு மரணம் சமீபித்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பவராகவும் இருந்தால் அவர் தன் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருள் சேர்வதற்காக மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இறைச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். மரண சாசனமாகிய அதை கேட்டதற்கு பின்னர் எவரேனும் அதை மாற்றிவிட்டால் அதன் பாவமெல்லாம் மாற்றியவரின் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் மரணிப்பவர் கூறும் சாசனத்தை நன்கு செவியுறுபவன், அதை மாற்றும் பாவிகளின் செயலை நன்கறிந்தவன். இன்ஷா அல்லாஹ்.
ஆனால் மரண சாசனம் கூறுபவரின் சாசனத்தில் அநீதம் அல்லது தவறு இருப்பதை எவரேனும் பார்த்து பயந்து அந்த சாசன பொருளை அடையக்கூடியவர்களுக்கிடையே சமாதானம் செய்து அதை மாற்றிவிட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக கருணையாளன் ஆவான். பெஷகல்லா. நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம். இன்ஷா அல்லாஹ். குறிப்பிட்ட நாளில்தான் நோன்பு நோற்பது கடமையாகும். ஆயினும் அந்த நாள்களில் உங்களில் யாருக்காயிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணிகளாகவோ இருந்தால் அவர் நோன்பு நோற்க வேண்டியதில்லை. அதை ரம்லான் அல்லாத மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றிவிடவும். தவிர ஏதாவது ஒரு காரணத்தினால் நோன்பு நோற்க சிரமப்படுபவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். எவரேனும் நன்மை நாடி பரிகாரத்திற்குரிய அளவை விட அதிகமாக தானம் செய்து அது அவருக்கே நன்மை ஆயினும் பரிகாரம் தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.